வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மோகன் தொடர்ந்தார். அப்புறம்தான்ப்பா, இவ இப்படி நினைக்கும்போது எனக்கும் தோணித்து. அனாவசியமா உன்னை நம்ம மனுஷங்க இல்லாம ஏன் விடணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடனும் நாங்களும் இருந்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறோம். நாங்க காலையில குடிச்சிட்டு தான் கிளம்பினோம். வாங்க புறப்படலாம் என்றார். எல்லோருக்கும் அவர் சொல்ல சொல்ல ஒரு நிம்மதி பிறந்தது. அப்பாடா என்றிருந்தது. வாங்க ஆண்டி, வந்து உட்காருங்க, டிஃபன் தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றாள் உமா. நாங்க வழியிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டோம்மா, புறப்படலாம் என்றாள் சூரியகாந்தம். எல்லோரும் புறப்பட்டு வேங்கடேச பெருமாள் கோவிலை அடைந்தனர். இவர்களுக்கு முன்பே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தார்கள். மொத்தம் 20 பேர் இருக்கும். அதில் 5 6 பெண்களும் அடக்கம். சாஸ்திரிகளும் வந்துவிட்டார். ஒரு பக்கத்தில் நாதஸ்வரம் ஒலிக்க, ரவியின் அண்ணா அண்ணி நிறைய கொண்டு வந்திருந்த வெற்றிலை பாக்கு, பூ, பழங்கள் எல்லாம் சபையில் அடுக்கப்பட்டது. வீட்டில் இருந்து புறப்படும் முன்பே அவர்களை நமஸ்கரித்து அவர்கள் கையில் இருந்து புடவையும் வேஷ்டியும் வாங்கி கொண்டார்கள். புடவையை வாங்கி கொண்ட கல்பனா திரு திருவென்று விழித்தாள். டக் என்று புரிந்து கொண்ட உமா அவளின் உதவிக்கு வந்தாள். புடவை கட்டிக்க தெரியாதாம்மா? வா, நான் கட்டி விடுறேன் என்றாள். நல்ல அரக்கில் மஞ்சள் பார்டர் போட்ட ஜரிகை புடவை. கல்பனா அதை கட்டி கொண்டதும் தேவதையாக மின்னினாள். தலை நிறைய பூவும் நெற்றியில் சுட்டியுமாக வந்து நின்ற அவளை பார்த்ததும், இவள் ஓரகத்தியாக போகிறவள் சட்டென்று ஒரு திருஷ்டி பொட்டு வைத்து விட்டாள். கோவிலில் ஹோமம் வளர்த்து அம்மி மிதித்து கெட்டி மேளம் கொட்ட ரவி கல்பனாவின் கழுத்தில் தாலி அணிவித்தான். மஞ்சள் கயிறு தாலி தவிர ரவி எல்லோரும் ஆச்சரியப்படும்படி தாலி செயின் தங்கத்தில் வாங்கியிருந்தான். அதையும் அவள் கழுத்தில் அணிவித்த பிறகு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள். பின் சுவாமி தரிசனம் செய்து வீடு திரும்பினார்கள். இவர்கள் வீடு போய் சேரும் முன்பே ஷாமியானா போட்ட மாடியில் சாப்பாடு தயாராக இருந்தது. மும்பை டைப் சாப்பாடு. நல்ல பதார்த்தங்களை ருசிகரமாக செய்திருந்தார்கள் கேட்டரர்ஸ். எல்லோரும் திருப்தியாக உண்டு சந்தோஷமாக புதுமண தம்பதிகளை வாழ்த்தி பரிசளித்துவிட்டு வீடு திரும்பினர். ரவியின் அண்ணா அண்ணி ஒரு கனமான கவரை இவர்கள் கையில் கொடுத்தனர். என்னடா இது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ரவி. பாவம்பா இந்த பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணா தெரியுது. நிதானிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தா அவங்க எத்தனையோ நன்னா குடித்தனம் ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த அவசர கல்யாணத்தினால அதுக்கும் எத்தனையோ கஷ்டம். அதுக்குத்தான் இதுல 20,000 ரூபாய் வச்சிருக்கேன். இதை வச்சுண்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியா சந்தோஷமா இருங்கோ என்றார். போகும் முன் அவர்களையும் சேகர் தம்பதிகளையும் அழைத்து போய் புது வீட்டில் பால் காய்ச்சி சுவாமி படத்திற்கு முன் விளக்கேற்றி நமஸ்கரித்து கையோடு வாங்கி வைத்திருந்த ஸ்வீட்டையும் எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்ந்தனர். சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு மோகன் குடும்பத்தினர் புறப்பட்டு விட்டார்கள். பார்க்க சற்று அதிக உயரமும் வருமனும் என்று ரவி சொன்னபடி இருந்தாலும் இவன் பாரதம்மா, சூரியகாந்தம் என்றெல்லாம் பெயர்கள் சொன்னபோது கல்பனா ரொம்பவே பயந்து போயிருந்தாள். அவர்கள் ஒன்றும் இவள் கற்பனை செய்து வைத்திருப்பது போல் ஆதிவாசிகள் போலெல்லாம் இல்லை. கௌரவமாகவும் டீசெண்டாகவும் இருந்தார்கள். அன்பாகவும் பழகினார்கள். சற்று நேரம் ஓய்வு எடுத்து கொண்டு விட்டு சாயந்தரமாக இவர்களின் புது வீட்டிற்கு போக தயாரானார்கள். அதற்குள் மத்தியானமே வெளியே சென்றிருந்த சேகர் திரும்பி வந்தான். என்ன, போன காரியம் எல்லாம் ஆச்சா என்று குறும்புடன் கேட்டாள் உமா. சேகர் சிரித்தான். எல்லாம் பக்காவா முடிஞ்சுட்டது என்றான். எங்க போயிருந்தீர்கள் அண்ணா என்று கேட்டாள் கல்பனா. எல்லாம் உன் வேலையாகத்தான் போயிருந்த. ஏன் வேலையாகவா? அதற்குள் ரவி குறுக்கிட்டான். கல்பனா, எல்லாம் அப்புறம் சொல்றேன் என்றான் தயங்கியபடியே. உமா கல்பனாவின் அருகே சென்று அவள் காதில் ஏதோ குசுகுசுத்தாள். அதை கேட்ட கல்பனாவின் முகம் குங்குமமாய் சிவந்து விட்டது. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். இரவில் லைட்டாக சாப்பாடு முடிந்தவுடன் புதுமண தம்பதிகளை அவர்களின் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உமா சேகர் இருவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். திரும்பும் முன் உமா கல்பனாவை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். குனிந்த தலை நிமிராமல் கேட்டுக்கொண்டிருந்த கல்பனா உமா சேகர் இருவர் கால்களிலும் வீழ்ந்து ஆசி பெற்று கொண்டாள். பின் அவர்கள் விடை பெற்று கொண்டு கிளம்பினார்கள். கிளம்பும் முன் உமா,
கல்பனா, நான் சொன்னதெல்லாம் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்றாள் சிரித்துக்கொண்டே. கல்பனாவிற்கு கண் கலங்கிவிட்டது. அண்ணி, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் என்றாள். ரவியானால் சேகருடைய கைகளை பிடித்துக்கொண்டு, சேகர், எனக்கு நன்றி சொல்ல சரியான வார்த்தைகள் கிடைக்கலையடா என்றான். போதும்டா, நமக்குள் நன்றி எல்லாம் சொல்லிக்கொண்டு எதையும் எதிர்பார்த்து நாம் ஒருவருக்கொருவர் ஏதாவது செய்து கொள்கிறோமா? நீங்க 2 பேரும் நன்றாக இருந்தால் போதும். ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். கல்பனா உன்னையே நம்பி எல்லாவற்றையும் துறந்து உன் பின்னால் வந்து விட்டாள். அவளை எந்த காலத்திலும் கண் கலங்காமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு என்றான். அவர்கள் இருவரும் கிளம்பி போனதும் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த ரவி தேவதை போல் நின்று கொண்டிருந்த கல்பனாவை கண் கொட்டாமல் பார்த்தான். கண்ணம்மா என்று அழைத்து கொண்டே தன் கைகள் இரண்டையும் நீட்டினான். இதற்காகவே காத்திருந்தது போல் கல்பனா ஓடி வந்து அவன் கைகளில் புகுந்து கொண்டாள். அப்படியே அவளை அலேக்காக தூக்கி கொண்டு பெட்ரூமிற்குள் போனான். அவள் முகமெங்கு முத்தமழை பொழிந்தான். அந்த ஆனந்த பரவசத்தில் திக்கு முக்காடி போனாள் கல்பனா. கொஞ்ச நேரம் தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த புது சுதந்திரத்தின் இன்பத்தை கட்டுப்பாட்டோடு அனுபவித்த பின் இருவரும் சுய உணர்வுக்கு வந்தனர். வா கல்பனா, வந்து இந்த கட்டில்ல உட்கார். நாம நிறைய விஷயங்களை தீர்மானிக்கணும். உனக்கு இப்போ 18 வயசு கூட இன்னும் முடியல இல்லையா? நம்ம நெருக்கத்திலும் ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். நீ இப்பவே கர்ப்பமாக கூடாது. ஒரு 2 வருஷம் போகட்டும். அதுல உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே என்றான். கல்பனா வெட்கத்துடன் தலையசைத்தாள். அவன் தொடர்ந்தான். நாம இந்த 2 வருஷத்தை நம்ம இஷ்டம் போல அனுபவிப்போம், சரியா? நாளைக்கு போய் வீட்டுக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கிக்கலாம். சமையல் தெரியலையேன்னு எல்லாம் கவலைப்படாத. சமையல் புத்தகம் வாங்கித்தரேன். உமா அண்ணிகிட்டையும் கத்துக்கோ. ஒரு வாரம் கழிச்சு நீ இஷ்டப்பட்டா கர்னூலுக்கு எங்க அண்ணா வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கிட்டு வரலாம். என்ன கண்ணம்மா சொல்ற என்றான் ரவி. இனிமே எனக்கு தனியா என்ன அபிப்பிராயம் இருக்க முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம்தான் என்று சொன்னவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு ஹோ என்று அழுது விட்டாள். ரவி பதறி போய்விட்டான். அவளை தன்னோடு இறுக்கி கொண்டவன், ஏன் கண்ணா அழற? நீ அழவே கூடாது. உன் கண்ணில் நீர் வந்தால் நான் துடிச்சு போயிடுவேன். உன்னை நான் எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் பார்க்க விரும்புகிறேன் என்றான் ஆதரத்துடன் அவள் தலையை கோதிக்கொண்டே. எனக்கு உணர்ச்சிகள் எல்லாம் ஒரே கலவையா இருக்கு ரவி. தப்பு பண்ணிட்டோமோ என்கிற வருத்தம், புது இடம், புது சூழ்நிலை, அந்த பயம், கூடவே உங்களோட இருக்கிறதுல இருக்கிற சுகம், எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல என்றாள். ஓஹோ, உனக்கு என்ன செய்யறதுன்னு தானே புரியல? நான் சொல்லித்தரேன் என்றான் ரவி. என்ன செய்யணுமாம் என்றாள் அவள் கொஞ்சலாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே. எல்லா கவலையையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, தோ பக்கத்துல இருக்கிற உன் ஆசை கணவனை நல்லா இறுக்கி கட்டிக்கோ. நன்னா தூங்கி எழுந்துரு. உடம்பு அலுப்பு, மனசலுப்பு எல்லாமே மாறிடும். வாமா, வந்து படுத்துக்கோ. நான் வேணா தாலாட்டு பாடவா என்றான். இப்படி நீங்க என்ன கொஞ்சிக்கிட்டே இருந்தா நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன். ஆனா என்னால என் மனசை அடக்கவே முடியலையே. இந்நேரம் வீட்டுல என்ன அமர்க்களப்படுறதோ. நான் இப்படி செஞ்சதை அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன் ரவி, நான் தப்பு செஞ்சுட்டேனா? நீங்க என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்களே என்று புலம்பியவள் பொல பொலவென்று கண்ணீர் வடித்து விட்டாள். அவளை இறுக அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் ஆதரவுடன் முத்தமிட்டவன், நீ நிச்சயமா தப்பு ஏதும் செய்யலாமா? கவலையே படாத. உனக்கு நான் இருக்க. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வா, எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கு என்றான். பிச்சம்மாவின் காரியங்கள் எல்லாம் முடிந்தன. மூர்த்தி பிச்சம்மாவிற்காக அழுதார். கல்பனா விஷயத்தையே மறந்துவிட்டது போல் காட்டிக்கொண்டார். அவர் உள்ளத்தில் என்ன இருந்ததோ யாருக்கு தெரியும்? ரேணுகா புறப்படுவதற்கு முதல் நாள் உள் ரூமில் உட்கார்ந்து தன் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். சாதனா அத்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். ஏமா, நீயும் புறப்பட்டு போயிட்டா நான் எப்படி இருக்க போறேன் என்றார் மூர்த்தி. அண்ணா, நீ இப்படி சொன்னா மன்னியும் சாதனாவும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. மனசை தேத்திக்கோ. இன்னொன்னும் சொல்றேன், கோவிச்சுக்காம கேட்டுக்கறையா? என்னதான் இருந்தாலும் கல்பனா நம்ம குழந்தை. அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா அண்ணா? அது ஏதோ வயசு கோளாறு, தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? நன்னா சொல்லு ரேணு. ஒரு சின்ன க்ளூ இருந்திருந்தா கூட ஏதாவது பரிகாரம் பண்ணி இருப்பார் பாட்டி. இப்படி இழந்துட்டு நிக்கிறமே என்றாள் வித்யா. மூர்த்தி கோபாவேசமானார்.
என்னடி பேசுற? அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துடுவேன். ஒரு வயசு வந்த பெண் நடந்துக்கிற விதத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாத அம்மா என்ன அம்மாடி? என்ன வளர்த்துருக்க பொண்ண? இது எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு? இப்படி நம்மளை எல்லாம் தீராத அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டு ஓடி போயிட்டாளே கழுத! இந்த ஓடுகாலிய தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா? அந்த ராஸ்கல் இவளை வச்சு குடித்தனம் பண்றானோ இல்லை எவகிட்டையாவது வித்து தொலைச்சிட்டானோ? வித்யா கைகளால் தன் காதுகளை மூடிக்கொண்டாள். ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருங்க. அவளை என் கையாலேயே வெட்டி போட்டுடுறேன். முடியவே முடியாது. இத பார், நான் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான் என் தீர்மானமான முடிவு. திரும்ப திரும்ப யாராவது அவ பெயரையும் விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் மனுஷனா தொடர்ந்து இருக்கணுமா வேண்டாமாங்கிறது உன் கையில தான் இருக்கு என்று உருமினார். எத்தனையோ சத்தியா என் மருமாளை என் நாட்டு பொண்ணுன்னு யோசிச்சு வச்சிருந்தேன். எல்லாத்துலேயும் மண் விழுந்துடுத்து என்று கண் கலங்கினாள் ரேணுகா. அப்பா, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லலாமா? பெரியவா கிட்ட நான் இதை சொல்றது சரியான்னு தெரியல. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோன்றது என்றாள் சாதனா. என்னம்மா, என்ன விஷயம் என்று கேட்டாள் ரேணுகா. போன தடவை நீங்களும் அத்தானும் இங்க வந்திருந்தீங்கள்ல, அப்ப நடந்தது இது என்றாள் சாதனா. என்னடி நடந்தது? ஒண்ணுமில்ல அத்தை. அத்தான் என்கிட்ட தனியா பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போது எனக்கு உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சமயம் வரும்போது இதை நான் பெரியவங்க கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னார். நான் அதை அன்னைக்கே அக்கா கிட்ட சொன்னேன். ஒருவேளை அதுதான் அக்கா இப்போ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு காரணமோ என்னவோ என்றாள் தயங்கியபடி. அப்படியா என்று ரேணுகா, மூர்த்தி, வித்யா மூவருமே ஆச்சரியப்பட்டனர். இப்போ அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் பேச வரல. அக்கா இப்படி போயிட்டதனால நான் எல்லார் பார்வையிலும் கொஞ்சம் மட்டம்தான், எனக்கே தெரியும் என்றாள் சாதனா கண் கலங்க. ஐயோ என் கண்ணே, இது ஒரு பெரிய சௌகரியமா போச்சு இப்ப. ஆனா பிரகாஷ் அவளை கல்யாணம் பண்ணிக்காட்டா என்ன? அவ அழகுக்கு எத்தனையோ பேர் அவளை கொத்திண்டு போக தயாரா இருக்க மாட்டாங்களா என்றாள் ரேணு. சரி, அதான் ஒருத்தன் கொத்திண்டு போயிட்டானே, இனிமே இதுக்கு அவளை பத்தின பேச்சு என்றார் மூர்த்தி வெறுப்பாக. சரிண்ணா, எனக்கு சாதனாவை என் பிள்ளைக்கு பண்ணிக்க பூர்ண சம்மதம்தான். ஆனா அவ ரொம்பவே சின்ன பெண். இன்னும் 4 வருஷம் போகட்டும் கல்யாணத்துக்கு என்றாள் ரேணுகா. தொடர்ந்து, உன் வருங்காலத்தை பத்தி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க அண்ணா என்று கேட்டாள். என்னத்தை யோசிக்கிறது? எப்படியானாலும் பெண்ணால் ஏற்பட்ட அவ பெயர் தப்ப போறதில்ல. ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ வேண்டியதுதான். ஏதோ நாளை தள்ள வேண்டியதுதான். இனிமேலும் இந்த வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிறதான்னு நினைக்காம நீ என் பெண்ணை உன் பிள்ளைக்கு பண்ணிக்கிறேங்கிற. உன்னை அதுக்காக நான் கையெடுத்து கும்பிடுறேம்மா, கையெடுத்து கும்பிடுறேன் என்றார் மூர்த்தி. என்னண்ணா நீ இத்தனை பெரிய வார்த்தை நீ சொல்லலாமா? வேண்டாண்ணா, மனசு விட்டு போகாத. அதுக்கு தான் உன் மாப்பிள்ளை உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்ல சொன்னார். அம்மாவும் போய் இவளும் இப்படி பண்ணிட்டா, நான் என்ன செய்வேன் என்று அரற்றினார் மூர்த்தி. தப்பா சொல்ற. இவ தப்பு பண்ணதால தான் அம்மா போனா. இல்லாத போனா அம்மா போற மாதிரியா இருந்தா? ஆமாம் ரேணு, எல்லாரும் சொல்வா மாமியார் செத்து போய் மாட்டு பெண் அடற மாதிரின்னு. ஆனா நிஜத்திலேயே எனக்கு ரொம்பவே வருத்தம் தான் ரேணு. எத்தனை பெரிய பக்க பலத்தை இழந்துட்டு நிக்கிறேன் பாரு என்றாள் வித்யா பரிதாபமாக. நிஜந்தான் மன்னி, நீ இந்த வீட்டுல நுழைஞ்ச நாளா அம்மா என்ன சொன்னாலோ அதுவே வேதவாக்காத்தான் இருந்திருக்க என்றாள் ரேணுகா. இல்லைனா அம்மா ரொம்பவே திண்டாடி இருப்பா என்றார் மூர்த்தி. இல்லனா மன்னி ஏருக்கு மாறா இருந்திருந்தா உன் நிலைமை தான் கஷ்டமா போயிருக்கும். அந்த வரைக்கும் நீ அதிர்ஷ்டம் பண்ணினவன் தான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன்னா, நீ இனிமையும் இங்க தனியா இருந்தா என்னால் அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாது. பேசாம நான் சொல்றத கேளு. இதை நானா சொல்லல, அவரும் சொல்லித்தான் நான் சொல்றேன். பேசாம உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் வைண்டப் பண்ணிட்டு உன் கிளையண்ட்ஸ் எல்லாம் உன் ஜூனியரோ இல்லை சிநேகிதர் யாரையாவதோ பார்த்துக்கொள்ள சொல்லு. சொல்லிட்டு நீங்க எல்லாரும் பேசாம மலேசியாவுக்கு வந்துடுங்கோ. நீ அங்க ஒரு கன்சல்டண்டா போர்டு போடு. புது இடத்துல இந்த வயசுக்கு மேல கிளிக் ஆக மாறேனோ. நாங்க வேற அங்க வந்து உனக்கு பாரமா இருந்துட போறோமோன்னு பயமா இருக்குமா என்றாள் வித்யா. என்ன வன்னி சொல்ற? நீங்கள்லாம் எனக்கு பாரமா? எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்ததே அண்ணாதானே. இன்னொரு தரம் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்புறம் அண்ணாவுக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பிரமாதமா பிக்கப் ஆகும் மன்னி. சாதனாவும் கூட இதுக்கு மேல படிக்க வேண்டியதை அங்க வந்து படிக்கட்டும்.
குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷம் போகட்டும். அவளுக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் என்றாள். அதெல்லாம் சரி, ஆனா வயசு வித்தியாசம் கூட இருக்காது என்றார் மூர்த்தி. இல்லையே, பார்க்க போனா கல்பனான்னா வித்யா வித்தியாசமே பத்தாது. பிரகாஷம் சின்னவன் தானே, மளமளன்னு படிச்சுட்டான், அவ்வளவுதான். நீங்க அங்க வந்து நன்னா செட்டில் ஆற வரைக்கும் உங்களை பார்த்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இந்த வீட்டை இப்போதைக்கு விற்காத, வாடகைக்கு விட்டுடு. ஆபீஸ் அப்படியே இருக்கட்டும். நடத்துறவா வாடகை கொடுக்கட்டும். இத பாருண்ணா, இந்த திட்டத்தை மனப்பூர்வமா சொல்றேன். உன் ஆறுதலுக்காக மேம்போக்கா சொல்ற வார்த்தைகள் இல்ல. இது சம்பிரதாயத்துக்காகவும் சொல்லல என்றாள் ரேணுகா. மூர்த்தி சற்று யோசித்து விட்டு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு மாறுதல் அவசியம் தேவைதான். ஆனா, இது பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும்மா என்றார். ஆமாமண்ணா, நன்னா யோசிச்சே சொல்லு. அம்மா திடீர்னு போயிட்டதனால உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. நாங்க இருக்கோம். நன்னாவே ஒரு 3-4 மாசம் யோசிச்சு பாசிட்டிவான பதில் சொல்லு. உங்க எல்லோருக்கும் பாஸ்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க அங்க வந்து சேர்ந்ததும் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நாங்க செய்யறோம். நீ கவலைப்படாத என்றாள் ரேணுகா. மறுநாள் ரேணுகாவை ஃப்ளைட்டில் ஏற்றிவிட்டு ரொம்பவும் கனத்த மனத்தோடு வீட்டுக்கு வந்தார் மூர்த்தி. சின்ன குழந்தை போல அழுது தீர்த்தார். கொஞ்ச நேரம் தன்னை பெற்றவளுக்காகவா, தான் பெற்றவளுக்காகவா, யாருக்கு தெரியும். அதன் பிறகு அவர் 1 மாதம் கூட யோசிப்பதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே வாரத்திற்குள் இனி சென்னையில் இருக்க வேண்டாம் என்று தோன்ற வித்யா, சாதனா இருவரிடமும் சம்மதம் கேட்டார். நீங்க எங்க நிம்மதியா இருப்பீங்களோ, இந்த இடத்துக்கு போறத பத்தி எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்றாள் வித்யா. மலேசியாவுக்கே போயிடலாம்ப்பா. என்னத்தான் நிறைய பேர் கல்பனா எங்க கல்பனா எங்கேன்னு கேட்டு பிராணனை வாங்குறா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ற சாதனா அப்பாவின் மடியில் படுத்து கண்ணீர் வடித்தாள். அடுத்த மாதமே வக்கீல் ராமமூர்த்தி வித்யாவுடனும் சாதனாவுடனும் மலேசியாவிற்கு புறப்பட்டு விட்டார். இருகரம் நீட்டி வரவேற்று அணைத்து கொண்டார்கள் ரேணுகாவும் அவள் கணவரும் மகனும். கல்யாண இரவுக்கு அடுத்த நாள் காலை கல்பனா எழுந்து குளித்து தயாரானாள். ரவி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் இன்னும் பூரணமாக கணவன் மனைவியாக நடந்து கொள்ளாவிடினும் கூட அவளுக்கு அவன் முகத்தை பார்க்கவே வெட்கமாக இருந்தது. பாலை காய்ச்சி வாங்கி வைத்திருந்த இன்ஸ்டன்ட் காஃபியை கலந்து சாப்பிட்டாள். வாசல் தெளித்து கோலம் போட்டாள். குளித்துவிட்டு சுவாமி விளக்கேற்றி நமஸ்கரித்தாள். வேறு என்ன செய்வது? சமையலில் ஆனா ஆவன்னா கூட தெரியாது. பாட்டி எப்போதும் அம்மாவை பார்த்து சொல்வாள், ரொம்ப அழகா இருக்கு, நீ குழந்தைகளை வளர்க்கிற லட்சணம். அதென்ன, ஒரு துரும்பை கூட எடுத்து வேற பக்கம் போடாம இருக்கிறதுன்னு. நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்களோ என்று. அது எவ்வளவு உண்மை. அம்மா தனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தால் இந்நேரம் சமையல் செய்து முடித்திருப்பாள். இப்படி அரிசிக்கும் பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் வளர்த்து விட்டாளே. அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. இப்போது என்ன செய்வது? ரவியை எழுப்பலாமா? அம்மாடியோ, அவன் முகத்தை எப்படி பார்ப்பது? அவளுக்கு மேனி சிலிர்த்தது. அப்படியே நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். நேற்று இரவு நடந்தது அப்படியே மனதில் சினிமா காட்சி போல் ஓடியது. அதன் இன்பத்தில் லயித்தவள் அப்படியே நாற்காலியில் சரிந்து தூங்கிவிட்டாள். சற்று நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்த ரவி கண்ணை கசக்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கே கல்பனாவை காணோம்? இவள் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து என்ன செய்ய போகிறாள்? மெல்ல எழுந்து வந்தவன் நாற்காலியில் தூங்கிக் கொண்டிருந்த கல்பனாவை பார்த்ததும் அவன் முகத்தில் புன்சிரிப்பு பூத்தது. அவளை தொந்தரவு செய்யாமல் பல் தேய்த்துவிட்டு சமையல் அறையில் நுழைந்தான். பரவாயில்லையே, இவ பாலை காய்ச்சி வச்சு சமையல் அறையை சுத்தப்படுத்தியிருக்காளே. மனதிற்குள்ளேயே அவளை பாராட்டியவன் இன்ஸ்டன்ட் காஃபியை கலந்து எடுத்துக்கொண்டு மெல்ல அருகில் வந்து அவள் தலையை ஆதரத்துடன் தடவி கொடுத்தவன் அவள் கன்னத்தில் லேசாக முத்தமிட்டான். திடுக்கிட்டு கண் விழித்த கல்பனா ரவி தன் அருகில் நிற்பதை கண்டதும் அவசர அவசரமாக எழுந்தாள். எழுந்துட்டீங்களா? இருங்க, காஃபி போட்டு தர என்றவளை தடுத்து தன் கையில் இருந்த காஃபியை அவளிடம் நீட்டினான். குட் மார்னிங் கண்ணம்மா, இந்த காஃபியை சாப்பிடு. குட் மார்னிங். என்னங்க இது, நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடுங்க என்றாள். சாரி கண்ணம்மா, உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டேன். ஆமா, நீ ராத்திரி சரியா தூங்கலையா என்று குறும்புடன் கேட்டான். கல்பனா முகம் சிவந்தாள். குறும்புக்காரன் இவன். ராத்திரி என்னை எங்கே தூங்க விட்டான்? தலையை குனிந்து கொண்டு
இல்ல, அது வந்து வந்து என்று இழுத்தாள். பெரிதாக சிரித்தான் ரவி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உனக்கு பகல்ல தான் தூக்கம். என்ன சரியா? என்றான். அவள் செல்லமாக அவன் முதுகில் அடித்துவிட்டு, ரொம்பவும் கொழுப்புதான் என்றாள். அவன் இரு கைகளையும் விரித்து அழைக்க, அப்படியே புகுந்து ஒட்டி கொண்டு விட்டாள். ஒரு 5 நிமிடங்கள் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. அந்த நிலையில் இருந்து மீளவும் இல்லை, மீளும் எண்ணமும் அவர்களுக்கில்லை. காலிங் பெல் அடித்தது. யார் இந்த கரடி என்று ரவி வாய்விட்டே கோபப்பட்டான். சமயம் சந்தர்ப்பம் தெரியாமல் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட கல்பனா தன்னை சரி செய்து கொண்டு போய் கதவை திறந்தாள். சேகர் பையில் பாஸ்கெட்டோடு நின்றிருந்தான். வெரி குட் வெரி குட், குளித்து தயாராகி விட்டாயா? கல்பனா சுறுசுறுப்பு தான் என் தங்கச்சி என்று பாராட்டினான். வாங்கண்ணா, இதுவரை சரி. ஆனா இதுக்கு மேல டிஃபன் சாப்பாடுன்னு தயார் பண்ண வேண்டிய நேரம். இனிமேதான் நான் எல்லாம் கத்துக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் கல்பனா. கவலையே படாத கல்பனா, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சாப்பாட்டுக்கு உங்களை அங்கே வர சொல்லியிருக்கா உமா என்றான் சேகர். ஐயோ, அண்ணிய எத்தனை நாள் தான் சிரமப்படுத்துறது என்றான் ரவி. உத வாங்குவ ராஸ்கல். ஓடி ஓடி காதல் பண்ண தெரியுது, அவளுக்கு சமைக்க தெரியாதே. நாம சமையல் கத்துப்போம்னு இத்தனை நாள்ல கத்துக்கிட்டு இருக்க வேணாம் நீ. என்ன பாரு, என்னதும் லவ் மேரேஜ் தான். இப்ப நான் கத்துக்கல. அவன் கிடக்குறான் தங்கச்சி. உனக்காக நானே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா என்றான் சேகர். கலகலவென்று சிரித்து கொண்டே டிஃபனை எடுத்து டேபிளில் வைத்தாள் கல்பனா. அண்ணா, இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு சிரமப்பட வேண்டாம். இன்னும் 15 நாள்ல நான் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட் ஆகி காட்டுறேன் என்றாள் கல்பனா. அந்த நல்ல நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் தங்கள் உண்மையுள்ள சேகர் தம்பதிகள் என்றான் சேகர் சிரித்து கொண்டே. அதற்குள் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து விட்டாள் கல்பனா. எடுத்துக்கங்கண்ணா என்றாள். எடுத்து சுவைத்த சேகர், வெரி குட், பால பாடம் வந்துடுத்தோ என்று சிலாகித்தான். அவ எங்க போட்டா, நான் விடியற்காலையிலேயே எழுந்து போட்டதாக்கும் என்றான் ரவி. போய் போய், இவர் ரொம்ப லேட்டா தான் எழுந்திருச்சார் என்றாள் கல்பனா. கரெக்டுமா, அது எதிர்பார்த்தது தானே என்றான் சேகர் சிரிக்காமல். அந்த பதிலில் உள்ள குறும்புத்தனம் கல்பனாவையும் ரவியையும் வெட்கி தலை குனிய வைத்து விட்டது. சரிம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு அங்க வந்துடுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டான் சேகர். அவன் போனதும் கல்பனா கையை இடுப்பில் வைத்து கொண்டு, என்ன சார் புழுகு மாஸ்டர், காஃபி நீங்க போட்டதா என்று கண்களை உருட்டி கேட்டாள். இல்ல, அது நீ போட்டா என்ன, நான் போட்டா என்ன, நாம 2 பேரும் ஒருத்தர் தானே, அதான் அப்படி சொன்னேன். அவன் பதிலில் வழிந்த காதலில் உருகி போன கல்பனா அவனை அப்படியே கட்டி கொண்டாள். அவள் நெற்றியில் முத்தமிட்ட ரவி, வா கல்பனா, டிஃபன் சாப்பிடலாம் என்று அழைத்தான். என்ன சார், குளிக்க வேண்டாமா? அந்த வழக்கமெல்லாம் உண்டா இல்லையா என்றாள் கல்பனா. இத்தனை நாள் நானே குளிச்சு நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். இனிமே அதெல்லாம் உன் வேலை. என்னை குளிப்பாட்டி எனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு. ஸ்டாப் ஸ்டாப், கற்பனைய ரொம்பவே ஓட்ட வேண்டாம். ஒழுங்கா குளிச்சுட்டு வாங்க, அப்பதான் டிஃபன் என்றாள். ப்ளீஸ் கண்ணம்மா, இன்னைக்கு ரொம்பவே பசிக்குது. அதனால் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு குளிக்கிறேனே என்று கெஞ்சினான். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்ஸ்மா. வா வா, பெசரட் எல்லாம் ஆறினா யார் சாப்பிட்றது? பெசரட்டா அப்படின்னா? பைத்தம்பருப்பு தோசை, உள்ள ரவா உப்புமா வச்சிருப்பாங்க. இது என்ன காம்பினேஷன்? இது ஆந்திரா ஸ்பெஷல் காம்பினேஷன். வா சாப்பிடலாம் என்றான் ரவி. இருவரும் சாப்பிட்டு முடித்து உமா வீட்டிற்கு போகும் முன் டிஃபன் பாத்திரங்களை எல்லாம் நன்றாக அலம்பி எடுத்து கொண்டாள் கல்பனா. ரவி கல்பனாவுடையது ஒரு அழகான தனி வீடு. ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், ஒரு குட்டி சமையல் அறை, சின்ன ஹால் என்ற அம்சமாக இருந்தது. கட்டில், மெத்தை, குட்டி டைனிங் டேபிள், 4 நாற்காலிகளுடன் ஹாலில் ஒரு சின்ன சோஃபா செட் என்று எல்லாம் வாங்கி போட்டிருந்தான் ரவி. கிச்சனிலும் உமா பாதி சாமான் வாங்கி போட்டு விட்டாள். இன்று போய் மீதியை வாங்க வேண்டும். உமா வீட்டுக்கு போய் லஞ்சை முடித்து கொண்டு சாமான் வாங்க போகலாம் என முடிவெடுத்தனர். தனக்கு ஆபீஸுக்கு ரிப்போர்ட் எழுத வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறதென்றும் கல்பனாவை மட்டும் கூட்டி போய் தேவையானவற்றை வாங்கி கொடுக்கும்படியும் உமாவிடம் கேட்டுக்கொண்டு ரவி வீடு திரும்பிவிட்டான். மற்ற எல்லா சாமான்களுடன் நல்ல சமையல் புத்தகம் ஒன்றையும் வாங்கி கொண்டு கல்பனா வீடு திரும்பினாள்.
சமையலில் தனக்கு தோன்றிய சந்தேகங்களை எல்லாம் உமாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரே வாரத்தில் அடிப்படை பதார்த்தங்களை செய்ய கற்றுக்கொண்டாள். அடுத்த 10 நாட்களில் நன்றாக சமைக்கவும் கற்றுக்கொண்டாள். அவள் ஒவ்வொரு ஐட்டம் நன்றாக செய்யும் போதும் ரவி அவளை மனதார பாராட்டி ஏதாவது ஒரு சின்ன பரிசு பொருள் வாங்கி தருவான். சின்ன பர்ஸ், லேடிஸ் குடை, கொலுசு, நிறைய வளையல்கள், இப்படி. இதை தவிர அந்தரங்கமாக அவன் அளிக்கும் பரிசுகளும் ஏராளம். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்பதில் இருவரும் தீவிரமாக இருந்ததால் அடுத்த வருடம் 12வது பரீட்சை எழுதி விடுவது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் ரவி. இருவருமாக ஒரு தரம் கர்னூல் போனார்கள். அங்கு இருந்த சூழ்நிலை இவளுக்கு ரொம்பவே பிடித்து போயிற்று. இவள் போகும்போது ரவியின் அண்ணா மன்னிதான் இருந்தார்கள். 2 நாட்கள் கூட இருக்க முடியுமா என்று சந்தேகத்துடன் வந்த கல்பனா திரும்பி வரும்போது மனமே இல்லாமல் திரும்ப வேண்டியதாயிற்று. ஹைதராபாத் வரும் வரையில் அவர்கள் இருவரையும் பற்றியே பேசிக்கொண்டு வந்தாள் கல்பனா. நன்றாக சமைத்து பசி அறிந்து பார்த்து பார்த்து பரிமாறி சாப்பிட வைத்திருந்தாள் சூர்யா. ஒரு நாள் அங்கிருந்த கோவிலுக்கும் மறுநாள் பக்கத்தில் இருந்த ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கும் போய் வந்தனர். சூர்யா சிரிக்க சிரிக்க பேச மோகன் ரொம்பவே ஆதரவாகவும் பாசமாகவும் இருந்தார். புறப்படும் முன் ரவிக்கு ஒரு பேண்ட், ஷர்ட் பீஸும் இவளுக்கு புடவையும் பிளவுஸும் ஒரு அழகான வெள்ளி குங்கும சிமிழும் வைத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். கர்னூலில் இருந்து வந்த மறுநாள் ரவி வேலையில் சேர்ந்தான். ஆபீஸ் புறப்படும் முன் கல்பனாவிற்கு பல ஜாக்கிரதைகள் சொன்னான். கதவை எப்போதும் தாளிட்டு கொண்டு இருக்கும்படியும் அடுப்படியில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் நிறைய ஓய்வு நேரம் இருப்பதால் அதை பரீட்சைக்கு படிப்பதில் செலவிடுமாறும் சொன்னான். முடிந்தால் இந்த வருடமே பரீட்சை எழுத முடியுமா என்று பார் என்றும் சொன்னான். இந்த மாதிரி ஜாக்கிரதைகளை தினமும் சொல்லிவிட்டுத்தான் ஆபீஸுக்கு போவான். மாலையில் சீக்கிரம் வரும் நாட்களில் அவளை ஹைதராபாத்தில் உள்ள பல இடங்களுக்கு அழைத்து போவான். வேண்டியதையெல்லாம் வாங்கி தருவான். வீட்டு செலவுக்கும் தாராளமாக பணம் கொடுப்பான். இப்போது இவளை பக்கத்தில் இருக்கும் கடைகளுக்கெல்லாம் தனியே போக கற்றுக்கொண்டாள். தெலுங்கு தெரியாவிட்டாலும் ஸ்கூலில் படித்த ஹிந்தியை வைத்து கொண்டு சமாளிக்க முடிந்தது. பாதி நாள் இரவில் வெளியே சாப்பிடலாம், சமையல் செய்யாதே என்பான். இப்படியெல்லாம் செலவு செய்தால் எதுவும் சேமித்து வைக்க வேண்டாமா என்று அவள் கேட்டாள். இந்த 2 வருஷம் நான் சந்தோஷமா எந்தவித கமிட்மெண்ட்டும் இல்லாமல் வானம்பாடிகள் போல இருப்போம். அப்புறம் குழந்தைகள் பிறந்தால் சேமிக்க ஆரம்பித்தால் போயிற்று. நீயே பாவம் காஃபி போடக்கூட கற்றுக்கொள்ளாமல் என் பின்னே வந்துவிட்டாய். உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என் கடமை. நானோ நிறைய சம்பாதிக்கிறேன், அப்புறம் என்ன கவலை என்று சொல்லி வாயடைத்து விடுவான். அவள் தனக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்டத்தை நினைத்து நினைத்து பூரித்து போவாள். போன் கனெக்ஷனும் சீக்கிரமே வாங்கிவிட்டான் ரவி. கல்பனா என்னதான் தன் வீடு, தன் குடித்தனம் என்றெல்லாம் உணர ஆரம்பித்தாலும் தன் வீட்டு நினைவு வராமல் இல்லை அவளுக்கு. தினம் நினைத்து நினைத்து வருத்தப்படுவாள். உள்ள 4 பேரும் பாசத்தில் ஒருவருக்கொருவர் பிணைந்தவர்கள் தானே. போனை பார்க்கும் போதெல்லாம் போன் பண்ணி பேசலாமா என்று மனம் துடிக்கும். ரவியிடம் 1-2 முறை கேட்டதற்கு இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். போன்ல நீ பேசி அவங்க உன்னை கண்ணா பின்னான்னு பேசிட்டா நீ தாங்க மாட்ட. உன்னை அப்படியெல்லாம் பேசிட்டா என்னாலும் தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டான். அதோடு அவளும் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டாள். எல்லாம் நிறைந்திருந்தாலும் இவள் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக அவளுக்கே பட்டது. இனம் காண முடியாத குறை. ஒரு நாள் ஏதோ ஒரு ரொம்ப காதல் சொட்டும் ஒரு கதை புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். படித்து கொண்டிருந்தவளுக்கு மின்னல் அடித்தது போல தன் மனதை மாட்டிக்கொண்டிருக்கும் குறை என்னவென்று புரிந்தது. குறை புரிந்தாலும் அதற்கு தீர்வு தெரியவில்லை. அதன் காரணமும் புரியவில்லை. தினம் நன்றாக சாப்பிட்டு நன்றாக தூங்கி சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள். ஆனாலும் உடம்பு என்னவோ நாளுக்கு நாள் இளைத்து கொண்டே வந்தது. அநேகமாக தினம் ஒரு தடவை இவள் உமாவையோ உமா இவளையோ பார்த்து கொள்வார்கள். ஒரு முறை இருவரும் ஒரு வாரம் கழித்து பார்த்து கொண்ட போது உமாவிற்கு இவளை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. என்ன கல்பனா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இழைச்சிருக்க என்று கேட்டாள். இழைச்சிருக்கனா? எனக்கு தெரியலையே என்றாள் கல்பனா. ஆமாமா, உன்னை போன தடவை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப ரொம்பவே இழைச்ச மோசமா தெரியறியே. ஏமா, ரொம்பவே வீட்டு நினைவா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணி என்றாள் கல்பனா.
அப்படின்னா ஏன் இப்படி இருக்கேங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? இல்ல நீ வீட்டு நெனப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது நானா விரும்பி ஏத்துண்ட வாழ்க்கை. அதனால வீட்டை இழந்தது ரொம்பவெல்லாம் வருத்தமா இல்ல. பின்ன வேறென்ன? என்றவள் திடீரென்று நினைத்து கொண்டவள் போல. ஏய் பீரியட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா இல்லையா? இல்ல தயாரிப்பு நம்பர் 1 வரப்போறதா? என்று கேட்டாள். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதான் குறைந்தபட்சம் 2 வருஷம் வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கமே என்றாள் கல்பனா. அவளையே உற்று பார்த்த உமா. ஏமா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ரவி உங்கிட்ட அன்பா இருக்கார் இல்லையா? என்று கேட்டாள். ஆ அன்பாத்தான் இருக்கார் அண்ணி என்று ஒற்றை சொல்லுடன் நிறுத்தி கொண்டாள். கல்பனாவின் கைகளை எடுத்து தன் கைகளோடு கோர்த்து கொண்ட உமா, என்னம்மா ஏதோ இருக்கு. இங்க வேற யார் இருக்கா உனக்கு? எதுவானாலும் என்கிட்ட சொல்லு. கல்பனா, யாரிடமாவது சொன்னா தானே மனசுல இருக்கிற பாரம் குறையும். எதுவானாலும் பேசி சரி பண்ணிடலாம் என்று அவள் கண்களை நேரடியாக பார்த்து கேட்டாள். ஒரு கணம் தடுமாறிய கல்பனா தலையை குனிந்து கொண்டு, ஒண்ணுமில்ல அண்ணி. ஒருவேளை நான் தான் கற்பனை பண்ணிண்டு மனசு கஷ்டப்படுறனோ என்னவோ அதுவும் தெரியல. கலவரமாகி போனாள் உமா. எதை பத்திமா என்று கேட்டாள். உமாவின் கைகளை பற்றி கொண்ட கல்பனா, நான் காதலித்த போது இருந்த மாதிரி ரவி இப்ப இல்லண்ணி என்றாள் தழுதழுத்த குரலில். எந்த விஷயத்துல? அப்போ அவரிடம் ஒரு இளமை துள்ளல் இருந்தது. சீண்டிக் கொண்டே இருப்பார், தொட முயற்சிப்பார். இப்போது தொடுகை எல்லாம் இருந்தாலும் அந்த கேலி பேச்சு சிரிப்பு எல்லாம் மிஸ்ஸிங். அதையெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அண்ணி. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள நான் அழுத்துட்டேனான்னு கூட பயமா இருக்கு. அவரை முழுசா நம்பி எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்க. என் வருங்காலம் அவர் கையில தானே அண்ணி. அதான் ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. நான் பேசுறது தப்பா அண்ணி? அவளை ஆதரத்துடன் தட்டி கொடுத்த உமா, இத பார், நீ பேசுனதுல எதுவும் தப்பில்லம்மா. ஆனா அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். வேலை பளு, உன்னை பாதுகாக்கிற பொறுப்பு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுமேங்கிற கவலை, எது வேணா இருக்கலாம். எல்லாத்தையும் விட ஒரு புது பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு அது கையில கிடைச்சதும் அதன் மேல இருக்கிற கவர்ச்சி குறைஞ்சிடும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி இருக்க கூட சான்ஸே இல்ல. நான் ரவிகிட்ட பேசுற போதெல்லாம் உன்னை பத்தி சொல்லும்போது அவர் கண்கள்ல ஒரு மின்னல் தெறிக்கும் எப்போதும் தெரியுமா? அவர் உன்னை எப்படி நேசிக்கிறார் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். கல்பனா, ஏதானாலும் நீ மனசை இதுக்கெல்லாம் தளர விடாத. எல்லாம் தானாகவே சரியாயிடும் என்று சமாதானப்படுத்தினாள். பெரிய கவலைன்னு சொல்ல மாட்டேன் அண்ணி. ஆனா இவ்வளவுதானா எல்லாம்னு ஒரு ஆயாசம் வருது என்றாள் கல்பனா. அவள் வருத்தப்படுவது சரிதான். காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்ட ரவியை விட இப்போது இவளுடன் குடும்பம் நடத்தும் ரவி வித்தியாசமானவனாகத்தான் இருந்தான். 2 நாள் கழித்து அவர்கள் ஹைதராபாத் ஏரியான டேங்க் பண்டில் போடப்பட்டிருந்த பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன கல்பனா, நீ ஏன் ரொம்ப இளைச்சிட்டியாம்? சேகரும் உமா அண்ணியும் என்ன கோவிச்சுக்கிறாங்க? என்ன ஆச்சு கண்ணா என்று ஆதரத்துடன் கேட்டான் ரவி. ஏன் உங்களுக்கு நான் இளைச்சிருக்கனா பெருத்திருக்கேனான்னு தெரியலையா? தினம் பார்க்குறேன் இல்லையா? அதான் தெரியல. சரியா பார்த்துடுறேன் இன்னைக்கு என்றவன். இத பார் கல்பனா, ஏதானாலும் மனசு விட்டு பேசினாதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பமானதை செஞ்சு அனுசரணையா இருக்க முடியும் இல்லையா ராஜாத்தி என்றான். சற்று நேர மௌனத்திற்கு பின், சேகர் என்னிடம் நீ உமா அண்ணியிடம் சொன்னதையெல்லாம் சொன்னான் என்றான். கல்பனாவிற்கு மிகவும் பயமாகிவிட்டது. இவன்தான் தன் வாழ்வு, உயிர், நம்பிக்கை எல்லாமே. அப்படி இருக்கும்போது இவன் நம்மிடம் கோபித்துக் கொண்டு விடுவானோ என்ற பயத்தில் அவள் முகம் போன போக்கை பார்த்த ரவி அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். எதுக்கு இத்தனை பயம் கல்பனா? ஒரு நிமிஷத்துல முகம் வெளிரி போய்விட்டதே. என்னம்மா நீ? என் எண்ணத்தில் தவறே இல்லை. ஆனால் அதற்கான காரணத்தை தான் நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் நிறைய மாறித்தான் இருக்கேன். காரணத்தை சொல்லட்டுமா? காரணம் இருந்தா சொல்லுங்க. என்ன கண்ணம்மா, என்ன நீ இப்படி கோவிச்சுக்கலாமா? உன்னை காதலிச்ச போது நான் ஒரு லவ் பாய், வெறும் காதலன். அப்ப எனக்கு பொறுப்பு ஏதும் இல்ல உன்னை காதலிப்பதை தவிர. இப்போ நான் ஒரு குடும்பத் தலைவன், உன் பத்திரம், உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு எல்லாம் என்னோடது தானே. அந்த கவலை என் சுபாவத்தை கொஞ்சம் மாத்தித்தானே இருக்கும். அதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால தானே உங்களுக்கு இந்த பாரம். நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலேனா நீங்க பாட்டுக்கு ஹாயா இருந்திருப்பீங்க. இல்லடா, நான் தானே கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு அவசரப்பட்டவன்.
அதனால இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த உன் வாழ்க்கை இப்ப முழுசா தடம் புரண்டுடுத்தே. தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சி வேற என்ன கொல்லுது. கொஞ்ச நாள் பொறுத்து இன்னும் 2 ப்ரமோஷன் வரவிட்டு என்றால் உங்க அப்பா கிட்ட வந்து ரைட் ராயலா பெண் கேட்டிருப்ப. அவரும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பார். ஆனா அதுக்குள்ள எங்க அண்ணி அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டா. நானாவது அவ சொன்னது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரிஞ்சுண்டு இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டு இருக்கலாம். ஆனா உன்னை இழந்துடுவோமோங்கிற பயத்துல அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்ட. இதனால பார், நீ உன் சொந்தம் எல்லாம் இழந்து நிக்கிற. என்ன மன்னிச்சுடுடா செல்லம் என்றான் கண் கலங்கியபடி. கல்பனா பதறிப்போனாள். அவன் கையை எடுத்து தன் நெஞ்சிலே வைத்து கொண்டு, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் ஏதேதோ கற்பனை பண்ணிண்டு உங்க மனசை புண்படுத்திட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். இப்ப என்ன, உங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இல்ல. நான் இந்த வீட்டை ஆள்ற மகாராணியாத்தான் உணர்றேன். அதனால உங்களுக்கு எந்த குத்த உணர்ச்சியும் வேண்டாம் என்றாள் அழுதபடி. அது மட்டும் இல்ல கல்பனா, ரொம்ப நெருங்கி சீண்டி விளையாடிண்டே இருந்தா நாம இப்ப வேண்டாம்னு நினைச்சு ஒத்தி போட்ட விஷயம் நிஜத்திலேயே நடந்துடும். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா. இப்படி ஒரு அழகு சுரங்கத்தை கையில வச்சுண்டு ஏழையா வாழ்க்கை நடத்துறேன். இதெல்லாம் போக ஆபீஸிலும் சேல்ஸ்ல பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அதுக்கு நிறையவே வேலை செய்ய வேண்டி இருக்குமா. இந்த டார்கெட்டை நான் ரீச் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கும். காரணம் போதுமா? மத்தபடி உன் மேல எனக்கு ஆசை குறைஞ்சிடுச்சுன்னோ, நீ பத்திர குறைவாகவோ ஒரு நாளும் உணர வேண்டாம். சாரி, சாரி ராஜப்பா. நான் உங்க மனசை ரொம்பவே புண்படுத்திட்டேன். அதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தப்புக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தண்டனை தானே? கொடுத்துட்டா போச்சு. இருடி, ராத்திரி இருக்கு உனக்கு. இதுதான் என் பழைய ரவி என்று அவன் தோள்களில் சாய்ந்தாள். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இருவரும் புறப்பட்டார்கள். வீட்டிற்கு வந்ததும் ரவி, கல்பனா, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்கு. அதை முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால நான் டயர்ட் ஆகி விடுவேன் இல்லையா? அதுக்கு அதனால நாம டயர்ட் ஆகி விடாம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓஹோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை என்கிட்ட வந்து நான் சொல்ற இடத்தில் எல்லாம் முத்தம் கொடுக்கணும். கல்பனா அவனை கட்டிப்பிடித்து அவன் உதட்டில் பச்சக்கென்று முத்தமிட்டாள். மன்மதன் சார், இது ஒரு 4 மணி நேரத்துக்கு தாங்கும். வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டீங்களா? மிச்சத்தை சுத்தமா திருப்பி கொடுக்கணும். என்ன தெரிஞ்சதா? என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். மறுநாள் காலையில் இருவரும் ஒரே சமயத்தில் கண் விழித்தனர். தன்னையே பார்த்து கொண்டு படுத்திருந்த கல்பனாவை பார்த்த ரவி அவளை இழுத்து அணைத்து கொண்டான். ராத்திரி நன்னா தூங்கினியாடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றாள் கல்பனா. கல்பனா, வாழ்க்கையில உனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா மட்டும்தான் இருக்கணும். நீ தான் என்னோட உயிர், என் வாழ்க்கை. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. நீ சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு தாங்காதுமா. என்னை பார்த்துக்கோ கண்ணா என்றான். சாரி ரவி, நான் சொன்னது உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இனிமே நான் சந்தோஷமாக மட்டுமே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்க மனசில்லாமல் எழுந்தாள். அவனுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பிவிட்டு துணி துவைக்கலாம் என்று உள்ளே போனாள். தற்போது தினம் இவர்கள் வீட்டில் நடக்கும் கூத்தை மனசில் அசை போட்டு அதிலேயே லயித்து நின்றாள். ரவி ஆபீஸிற்கு லேசில் கிளம்ப மாட்டான். அவனை ஒரு வழியாக கிளப்பினால் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு, உன்னை விட்டு ஆபீஸ்க்கு போக மனசு வரமாட்டேங்கிறது கல்பனா, இன்னைக்கு லீவு போட்டுக்கிறனே என்று அடம் பிடிப்பான். இவளும் சற்று நேரம் அவன் கொஞ்சலுக்கு ஈடு கொடுப்பாள். அப்புறம் இப்படியே உட்கார்ந்திருந்தா ஆபீஸ்ல நன்னா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். சாயந்தரம் நீங்க வரச்ச நான் ரெடியா இருப்பேனாம். நீங்க வந்ததும் நாம 2 பேரும் டாட்டா போவோமாம். சமத்தோலியோ, இப்ப குட் பாயா ஆபீஸுக்கு கிளம்புவீங்களாம் என்றெல்லாம் சொல்லி அனுப்புவாள். இப்போது அதையெல்லாம் நினைத்து கொண்டு துணி துவைக்க ஆரம்பித்தவளுக்கு புன்னகை அரும்பியது. ரவி எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டான். பாவம், நீ எதுக்கு பழக்கமில்லாத வேலையெல்லாம் பண்ணணும்? ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செஞ்சுடுறேன் என்று. நீங்க ஆபீஸ் போக விட்டு நான் சும்மா தானே இருக்கேன். ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்திருந்தா குண்டம்மாவாகி விடுவேன். என்னை குண்டு கண்ணம்மாவா பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா என்று கேட்பாள். ஐயோ, நீ குண்டு கண்ணம்மாவானால் நான் உன்னை எப்படி தூக்குறது? வேண்டாமா, நீ இப்படியே இருந்தாதான் உன்னை பூங்கொத்தை தூக்குவது போல் தூக்கி. போதும், வழியாதீங்க. இப்ப என்ன வேலை செய்ய விடுங்க என்பாள்.
துணி துவைக்கும் போது அவளுக்கு சாதனாவின் நினைவு வந்துவிட்டது. சென்னையில் வேலைக்காரி கல்பகம் என்றைக்காவது ஒரு நாள் தான் லீவு போடுவாள். அன்று அம்மா சத்தம் போடாமல் எல்லா வேலைகளையும் செய்து விடுவாள். ஆனால் பாட்டியோ அப்பாவோ பார்த்தால், போங்கடி, போய் பொம்பளை பசங்கள லட்சணமா அம்மாவுக்கு ஒத்தாசை செய்யுங்கடி என்று விரட்டுவார்கள். இவளுக்கு துணி துவைக்கும் வேலைக்கு பக்கத்தில் கூட போக பிடிக்காது. எல்லாம் சாதனாதான் செய்வாள். ஆனால் இப்போது என்னவோ ரவியின் துணிகளை துவைப்பது அத்தனை சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று நினைவுக்கு வந்தது, இன்று சாதனாவின் பிறந்த நாளாயிற்றே, எப்படி மறந்தோம்? கையை துடைத்து கொண்டு எழுந்தவள் திரும்ப ஆயாசத்துடன் உட்கார்ந்தாள். இப்போ நினைவுக்கு வந்து மட்டும் என்ன செய்ய போகிறோம்? ஏன் போன் செய்து பார்க்கலாமே? ரவியை பெர்மிஷன் கேட்போம் என்று தோன்ற உடனேயே அவனுக்கு போன் செய்தாள். என்ன கல்பனா, என்ன ஆச்சு என்று சற்று கலவரமாகவே கேட்டான் ரவி. ஒண்ணுமில்ல ரவி, முதல்ல சாரி, உங்களை ஆஃபீஸ் நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. ஒரு ரிக்வெஸ்ட் ரவி, எனக்கு ஊருக்கு ஃபோன் பண்ணணும், பண்ணிக்கலாமா? என்னம்மா திடீர்னு? இன்னைக்கு சாதனாவோட பிறந்த நாள், அவளை விஷ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ரவி, ப்ளீஸ். சற்று நேரம் மௌனம் சாதித்த ரவி, இதுக்கேம்மா இப்படி கெஞ்சற? நீ ஃபோன் பண்ணி அவங்க கோவப்பட்டா உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நீ வருத்தப்பட்டா என்னோட அத்தனை அசைவுகளும் நின்னு போயிடும்மா. அதனால தான் இத்தனை நாள் உன்னை தடுத்தேன். ஆனா உனக்கு இத்தனை தீவிரமா ஃபோன் பண்ணணும்னு தோணினா செய்ய. ஆனா ஒரு விஷயம், இப்ப பண்ணாத. சேகர் வீட்டுக்கு போ, அண்ணியை பண்ணித்தர சொல்லி பேசு. உன் குரலை கேட்டால் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க என்றான். எஸ்டிடி சார்ஜ் நிறைய ஆகுமே, பரவாயில்லையா என்று கேட்டாள். எங்களுக்குள் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ அங்கேயே போய் பேசு. நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்து விவரம் கேட்டுக்கிறேன் என்று சொல்லி போனை வைத்து விட்டான். கல்பனா வீட்டை பூட்டிக் கொண்டு சேகர் வீட்டிற்கு போனாள். ஆனால் அங்கே அவளுக்கு பெரிய ஏமாற்றமே காத்திருந்தது. வீடு பூட்டியிருந்தது. இவள் வருவதை பார்த்ததும் பக்கத்து வீட்டு பெண் வந்து, அண்ணா ஆபீஸ் போயிருக்கார், உமாக்கா ஷாப்பிங் போறேன், அண்ணா வந்தா வீட்டு சாவியை கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, வீட்டு சாவியை தரட்டுமா என்று கேட்டாள். அண்ணி எப்ப வருவாங்க என்று கேட்டபடி சாவியை வாங்கி கொண்டாள் கல்பனா. 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க, அண்ணாவும் சாப்பிட வருவாராம் இன்னைக்கு என்றாள் அந்த பெண். உள்ளே போன கல்பனா தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு ஹால் சோஃபாவில் படுத்தாள். எப்போதுமே இவர்கள் 2 பேர் பிறந்த நாளுமே வீட்டில் ரொம்பவே அமர்க்களப்படும். இருவரில் ஒருத்திக்கு பிறந்த நாள் என்றாலும் அடுத்தவளுக்கும் புது துணி வாங்குவார்கள். பாட்டி காலையில் மங்கள ஸ்நானம், சுவாமிக்கு நைவேத்தியம், கோவிலில் அர்ச்சனை என்று இவற்றில் ஒன்றையும் குறைக்க சம்மதிக்க மாட்டாள். சாயந்தரம் கோவிலுக்கு பாட்டியும் வருவதால் இங்கிலீஷ் பர்த்டே அன்று அப்பா இவர்களை சாப்பிட வெளியே அழைத்து போவார். பீச்சுக்கு போவார்கள். அம்மா கூட சமயத்தில் இவர்களுடன் ஓடி விளையாடுவாள். மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள். தொலைவில் உள்ள ஏதாவது கோவிலுக்கு சமயத்தில் அழைத்து போவார் அப்பா. பாட்டிக்கு மட்டும் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து போவார்கள். மற்றபடி இவர்கள் ஹோட்டலில் வெளுத்து வாங்குவார்கள். சில வேளைகளில் அம்மா மிளகாய் பொடி, எண்ணெய் தடவிய இட்லி, புளியோதரை, தயிர் சாதம், வற்றல், வறுவல் வகைகள் என்று வீட்டில் இருந்தே பண்ணி எடுத்து கொண்டு வந்து விடுவாள். ஆஹா, என்ன டேஸ்டி சமையல்! அம்மா பாட்டி இருவருதுமே. அநேகமாக இவர்கள் 2 பேர் பிறந்த நாளைக்குமே அத்தை இருப்பாள். பட்டு பாவாடையோ அல்லது ஒரு சின்ன நகையோ வாங்கி கொடுக்காமல் இருக்க மாட்டாள். எல்லாவற்றையும் நினைக்க நினைக்க துக்கம் பொங்கி எழுந்தது இவளுக்கு. இவள் அழுது கொண்டு படுத்திருக்கையிலேயே உமா வந்துவிட்டாள். கல்பனா தான் அழுது கொண்டிருப்பதை மறைக்க பார்த்தும் பரிதாபமாக மாட்டிக்கொண்டாள். கல்பனா, என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழற என்று ஆதரவாக கேட்டாள் உமா. ஒண்ணுமில்ல அண்ணி, ஃபோன் பண்ணணும் என்ற விவரம் சொன்னாள். இவ்வளவுதானே, சேகர் வந்துடட்டும், பண்ணிட்டா போச்சு என்றாள் உமா. அடுத்த அரை மணியில் சேகர் வந்துவிட்டான். முதல்ல சாப்பிடுங்க அண்ணா, அப்புறமா ஃபோன் பண்ணலாம் என்ற கல்பனா அவர்களை உட்கார வைத்து தானே சாப்பாடு பரிமாறினாள். கல்பனா வீட்டில் ஆபீஸுக்கும் வீட்டிற்கும் வெவ்வேறு நம்பர்கள். முதலில் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணினால் அப்பா பேசுவதை பொறுத்து வீட்டிற்கு பேசலாம். வீட்டிற்கு பேசினால் பாட்டி இருப்பாள் என்று பயந்தாள். முதலில் சேகர் பேசட்டும், அப்புறமாக இவள் பேசலாம் என்று முடிவு செய்தார்கள். சேகர் போன் செய்தான். படபடக்கும் இதயத்தோடு காத்திருந்தாள் கல்பனா. உமாவிற்கே டென்ஷனாகத்தான் இருந்தது.
சற்று நேரத்தில் பதில் கிடைத்தது. இந்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை என்று. தவறாக செய்து விட்டோமோ என்று சேகர் கல்பனாவை மறுபடியும் நம்பர் சொல்ல சொல்லி டயல் செய்தான். இதற்கும் அதே பதில்தான் கிடைத்தது. சேகர் உமாவிடம், இந்த நம்பரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது, ஒன்று செய், நீ வீட்டு நம்பருக்கு போன் செய். ஆண் குரல் கேட்டால் ஏதேனும் சந்தேகப்படுவார்கள். அதனால் நீ முதலில் பேசி சாதனாவை கேள். அவள் லைனில் வந்ததும் கல்பனாவிடம் கொடுத்து விடு என்றான். உமா முயற்சித்தாள். ஆனால் இதற்கும் அதே பதில்தான் கிடைத்தது. பல முறை முயற்சித்தும் பலன் பூஜ்யம்தான். நம்பர் தப்பா சொல்றியாம்மா என்று கேட்டான் சேகர். இல்லனா, எனக்கு நினைவு தெரிந்த நாளா இதே நம்பர் தானே இருக்கிறது. ஐயோ, என்ன ஆச்சோ தெரியலையே என்று கல்பனா கண்ணீர் வடித்தாள். வீட்டை மாத்திருப்பாங்களோ இல்ல நம்பரை மாத்திருப்பாங்களோ ஒண்ணுமே புரியலையே என்று கவலைப்பட்டாள் உமா. அதற்குள் போன் மணி அடிக்க சேகர் எடுத்தான். அப்படியா, இதோ உடனே வரேன் என்றான். நீங்க கிளம்புங்கண்ணா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றாள் கல்பனா. கவலைப்படாதம்மா, ஒன்றும் இருக்காது. அவர்கள் அநேகமாக வீட்டைத்தான் மாற்றியிருக்க வேண்டும். இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் 2 பேரும் நேராகவே போயிட்டு வாங்களேன். இருக்கும் இடம் தெரிந்தால் மற்றபடி என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்றபடி அவன் கிளம்பி விட்டான். உனக்கு உன் தெருவில் யாராவது ஃப்ரெண்டு நம்பர் தெரிந்தால் பண்ணிப்பாரேன் கல்பனா என்றாள் உமா. எனக்கு ஒரு சிநேகிதிதான் அந்த தெருவிலே, ஹரிப்பிரியான்னு பேரு. ஆனா எனக்கு அவள் நம்பர் தெரியாது, நான் கேட்டுக்கல. அவசியமே இல்லாததால். சரிக்கா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றாள் கல்பனா. இங்க தான் சாப்பிடேன் கல்பனா என்ற உமாவிடம், இல்லக்கா, அங்க எல்லாம் வீணாயிடும் என்று சொல்லி புறப்பட்டு விட்டாள். வீட்டில் போய் தனியே இருக்கும்போதுதான் தன் இழப்பு என்ன என்பதை கல்பனா புரிந்து கொண்டாள். ஒரு பாட்டம் அழுது தீர்த்தாள். நடந்ததை சேகர் ரவிக்கு போன் பண்ண சொல்லிவிட்டதால் சாயந்தரம் வரும்போது ரவி ஒரு நல்ல சினிமாவுக்கு 2 டிக்கெட் வாங்கி வந்திருந்தான். டிக்கெட் வள்ளியில் சினிமா தியேட்டர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆந்திராவில் சாப்பிட சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லோருக்கும் சினிமா பார்க்க வேண்டும். ஆகையால் இந்தியாவிலேயே ஆந்திராவில் தான் சினிமா தியேட்டர்கள் அதிகம். அன்று அவளுக்கு எதை பற்றியும் யோசனை வராதபடி அவள் மீது அன்பை பொழிந்தான். அந்த இன்பத்தில் தன்னையே மறந்திருந்தாள் கல்பனா. நாட்கள் நகர்ந்தன. அழகாக குடித்தனம் செய்தாள் கல்பனா. வீட்டு ஞாபகம் எப்பவாவது வரும். அவர்கள் அப்படி எங்கே போயிருப்பார்கள் என்று நினைத்து கொள்வாள். என்ன பைத்தியக்காரத்தனம், அத்தையின் போன் நம்பர் கூட தான் வைத்து கொள்ளாதது என்று தோன்றியது. அவர்கள் தன் செய்கைக்கு மனதளவில் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? வருத்தமா, கோபமா, அல்லது கல்பனா என்ற தங்கள் பெண்ணை மறந்தே போயிருப்பார்களா என்றெல்லாம் யோசிப்பாள். உடனே இந்த யோசனையெல்லாம் வேண்டாதது. அவர்களை வேண்டாம் என்றும் ரவி மட்டும் போதும் என்று வந்தவள் நான் தானே. இப்போது தனக்கு என்ன குறைச்சல்? ரவியை விட அன்பான புருஷன், அழகன் தனக்கு கணவனாக கிடைத்திருக்க முடியுமா? எப்படி பார்த்து கொள்கிறான் தன்னை என்று மகிழ்ச்சியான நினைவுகளில் தானே மூழ்க முயற்சிப்பாள். தன் கண் கூட தனக்கே படுமா என்ன? படத்தான் செய்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.